இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் வெற்றியை இலங்கை அணி பதிவு செய்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இலங்கை அணி முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியை சந்தித்தது. ஆனால் 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி வெற்றியுடன் நாடு திரும்புகிறது. லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த டெஸ்ட் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியானது முதலில் இங்கிலாந்து அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது. இங்கிலாந்து அணி 325 ரன்களை சேர்த்தது. இதில் தொடக்க வீரர் பென் டக்கட் 86 ரன்கள் மற்றும் கேப்டன் ஆலி போப் 154 ரன்கள் குவித்தனர். இங்கிலாந்து அணியின் ஏனைய பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர். இலங்கை பந்து வீச்சில் மிலான் ரத்நாயக்க 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸில் களமிறங்கியது. நிசங்க 64 ரன்கள், கேப்டன் தனஞ்சய டி சில்வா 69 ரன்கள் மற்றும் குசல் மெண்டிஸ் 64 ரன்கள் எடுக்க ஏனைய வீரர்கள் அதிகமாக ரன்களை குவிக்கவில்லை. இதனால் இலங்கை அணியானது 263 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்தின் பந்துவீச்சில் ஜாசால் மற்றும் ஆலிஸ்டோன் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 62 ரன்கள் முன்னிலை பெற்ற இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 156 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்த இன்னிங்ஸில் ஜாமி ஸ்மித் 67 ரன்கள் எடுத்தார். மற்ற பேட்ஸ்மேன்கள் பெரிய அளவில் ஆடவில்லை. இலங்கை பந்துவீச்சில் லகிர் குமார 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வெற்றி இலக்காக 219 ரன்களை இலக்கு வைத்த இலங்கை அணி நம்பிக்கையுடன் இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கியது. ரசிகர்கள் இந்த போட்டியில் இங்கிலாந்து வீரர்கள் இலங்கை அணியை அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள் என எதிர்பார்த்தனர். ஆனால் அந்த நம்பிக்கையை மீறி தொடக்க வீரர் நிசங்க அபாரமாக ஆடி 127 ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். நிசங்க 124 பந்துகளில் 13 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்களுடன் கூடிய 127 ரன்களை சிறப்பாக பெற்றார். இதேபோன்று குசல் மெண்டிஸ் 39 ரன்களும் ஏஞ்சலோ மேத்யூஸ் 32 ரன்களும் சேர்த்து இலங்கை அணியை வெற்றி பெற வைத்தனர். இதன் மூலம் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை அணியானது வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றியானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து மண்ணில் இலங்கை அணி பெற்ற டெஸ்ட் வெற்றியாகும். இதனை அடுத்து ஆறுதல் வெற்றியுடன் இலங்கை அணி தாயகம் செல்கிறது. இங்கிலாந்து அணியானது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 3 டெஸ்ட்களும் இலங்கைக்கு எதிராக 2 டெஸ்ட்கள் என தொடர்ந்து 5 டெஸ்ட்களில் வெற்றி பெற்று வந்த நிலையில் கடைசி டெஸ்டில் இலங்கை அணியானது இங்கிலாந்துக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.